ஸோ டே ஃபைவ்க்கான ரெக்கார்டிங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெக்கார்டிங் இருக்கான்னு பார்க்குறேங்க மணி. இருந்தால் நான் அனுப்புகிறேன். அது நீங்கள் பாருங்க. ரைட். ஓகே. EC2 விண்டோஸ். இன்னைக்கு EC2 விண்டோஸ் எப்படி லான்ச் பண்ணிட்டு அதில் எப்படி லாகின் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் எப்படி ஃபைல்ஸ் டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் EC2 பற்றி கொஞ்சம் தியரி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஆல்ரைட். ஸோ லெட் மீ. ஆல்ரைட். EC2 EC2ல I'm going to launch. இது வந்து ஒரு விண்டோஸ் வெப் சர்வர். ஓகே. ஸோ ஃபார் நம்ம அமேசான் லைனக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நவ் வி வில் யூஸ் விண்டோஸ். ஓகே. டாக்குமெண்ட் போகலாம். டே 5. ரைட். ஸோ இது வந்து லைனக்ஸ். இது செகண்ட் உள்ள ஃபைல் வந்து விண்டோஸ். ரைட். ஸோ 2019 or 2022? ஸோ 2019. AMI வந்து 2019 பேஸ். ஓகே. T3 micro. Of course, we need a key pair. Okay. HTTP. இங்க பாத்தீங்கன்னா போர்ட் நம்பர், இதுக்கு முன்னாடி SSH இருந்தது ஃபார் ஆல் லைனக்ஸ் லாகின்ஸ், ரைட்? விண்டோஸ்னால RDP. ஓகே. And then port is HTTP. Create a key pair. Call this key pair Windows key. Okay. Date வந்து 27 Feb 26. Okay. Let's create a key pair. Key pair got downloaded. Come here and launch. ஓகே. ஸோ இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகட்டும். இந்த மீன் டைம், ரைட், கொஞ்சம் தியரி பார்க்கலாம். நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரைட். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ இது வந்து அமேசான் அக்கௌண்ட்குள்ள இருக்கு, as you see. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு VPCக்குள்ள இருக்கு. VPC வந்து நம்ம இனிமேல் தான் பார்க்க போறோம். ரைட். ஸோ we will discuss VPC later. But understand there is something called as VPC. VPC னா virtual private cloud. அது வந்து ஒரு நெட்வொர்க்கிங் கான்செப்ட். Okay, just understand that. So here we are as customer, இன்டர்நெட் மூலியமா ஆக்சஸ் பண்றோம். ஓகே. அமேசான் கிளவுடுக்குள்ள அந்த சர்வர் இருக்கு. அமேசான் கிளவுடுக்குள்ள விபிசிக்குள்ள அந்த சர்வர் இருக்கு. விபிசிக்குள்ள ஒரு பர்டிகுலர் சப்நெட்ல அந்த சர்வர் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணோம்னா there are these many layers to it. Okay. அதுக்கப்புறம் இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது வந்து நெட்வொர்க்கிங் கான்செப்ட். நெட்வொர்க்கிங் பார்க்கும்போது நம்ம அது பார்ப்போம். ஓகே. ஸோ இங்கே வருவோம். பப்ளிக் சப்நெட். பப்ளிக் சப்நெட்ல ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு அப்பாச்சி லைனக்ஸ்ல வந்து அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா? அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமர்ஸ் ஆப் அப்படின்னு நமக்கு ஒரு கஸ்டமைஸ் பேஜ் இருந்தது, அதை டிப்ளாய் பண்ணோம். Okay. இப்போ இந்த EC2 வந்து அஹ், ஒரு ஸ்டோரேஜ் வால்யூமோட சேர்ந்தது. ஓகே. ஸோ ஐம் இன்ட்ரடியூசிங் யூ டு நியூ டாபிக்ஸ் ஸ்லோலி. நம்ம இது வரைக்கும் லாஸ்ட் வீக் அண்ட் இந்த வீக் ஆல்மோஸ்ட் மிட் வரைக்கும் ரொம்ப அந்த பெரிஃபெரல் சர்வீசஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. இப்போ வந்து கோர் சர்வீசஸ் பார்க்குறோம். EC2 அப்படின்றது கோர் சர்வீஸ். ஸ்டோரேஜ் இந்த EBS வால்யூம், ரைட், அது ஒரு கோர் சர்வீஸ். டேட்டாபேஸ் அப்படின்றது கோர் சர்வீஸ். நெட்வொர்க்கிங் அப்படின்றது கோர் சர்வீஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன் நம்ம பார்க்குறோம். ஃபைன். ஸோ திஸ் இஸ் தி EC2 ஆர்கிடெக்சர். இன்டர்நெட்ல இருந்து அமேசான் கிளவுட், அமேசான் கிளவுடுக்குள்ள இருந்து நமக்கு ஒரு இன்டர்நெட் கேட்வே இருக்கு. அந்த இன்டர்நெட் கேட்வே வழியா விபிசி இருக்கு. விபிசின்றது வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். விபிசி பிரைவேட் வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்ல பப்ளிக் சப்நெட் இருக்கு. பப்ளிக் சப்நெட்ல தான் நம்ம சர்வர் இருக்கு.
சர்வர் வந்து ஒரு ஸ்டோரேஜோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஜஸ்ட் கெட் திஸ் ஃப்ளோ. இதெல்லாம் டாக்குமெண்ட்ல இருக்கு, நீங்க ஒரு முறை பார்த்துருங்க அப்புறமா as a refresher. Okay. Okay. Okay, another representation of the same diagram. Okay. கஸ்டமர் browser, கஸ்டமர் browserல இருந்து இன்டர்நெட்ல இருந்து நம்ம அமேசான் கிளவுடுக்கு போறோம். அமேசான் கிளவுட்ல இருந்து ரைட், அமேசான் கிளவுட்ல இருந்து இன்டர்நெட் கேட்வே, இன்டர்நெட் கேட்வேல இருந்து வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் நெட்வொர்க்கிங், நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற கிளவுட் நெட்வொர்க்கிங், அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் சப்நெட், அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு, அது வந்து ஒரு ஸ்டோரேஜோட அட்டாச் ஆயிருக்கு. ரைட். ஸோ இதெல்லாம் கான்சோல் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். let me go to console. இங்க வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இட்ஸ் ரன்னிங் ஆல்மோஸ்ட். ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க வந்து ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்டோரேஜ். இது வந்து ஒரு 30 கிகாபிட் ஸ்டோரேஜ் வந்து இதோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ if I go here, this is the storage, EBS volume அப்படின்றது. இப்போ யூ ரிமெம்பர் ரைட், ஏற்கனவே சொன்ன ஒரு எக்ஸாம்பிள்ல ஒரு சிஸ்டம் நம்ம வாங்கும் போதோ ஒரு அசெம்பிள் பண்ணும்போதோ ப்ராசஸர் அப்படின்றது தனியா இருக்கும் இல்லையா. அந்த ப்ராசஸர், மதர் போர்டு, CPU யூனிட் அப்படின்றது தனியா இருக்கும். ஸ்டோரேஜ்ன்றது தனியா இருக்கும். ஓகே, ப்ராசஸர் வந்து இவ்வளவு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இவ்வளவு ரேம், இவ்வளவு வந்து CPU, டியூவல் கோர், குவாட்ரா கோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ப்ராசஸர் போர்டு அண்ட் சிப் நெட், ரேம் அதெல்லாம் சேர்த்து. ஸோ அது எப்பயுமே கம்ப்யூட் யூனிட், எக்ஸ்கியூஸ் மீ, கம்ப்யூட் யூனிட் தனி யூனிட். அடுத்தது இந்த பக்கம் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் வந்து ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் வந்து 500 GB, 1 TB, அதுக்கப்புறம் 2 TB, 5 TB அப்படின்னு சொல்லி ஸ்டோரேஜ் தனியாக சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஸ்டோரேஜ் தனி. ஓகே, சேர்ந்தது தான் ஒரு VM, பட் ஸ்டோரேஜ் வந்து எப்பயுமே தனியாக தான் இருக்கும். EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னும் பொழுது EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து வெறும் CPU அண்ட் ரேம் ஸ்பெசிஃபிகேஷன், அதுதான் வந்து இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் டைப். ஓகே, ஸோ நம்ம கான்சோலை செலக்ட் பண்ணும் போதுமே பார்த்தோம் அப்படின்னா ரைட், கான்சோல்ல ஒரு லான்ச் பண்ணும்பொழுது செலக்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் டைப் தனி, எக்ஸ்கியூஸ் மீ, இன்ஸ்டன்ஸ் டைப் தனி. ஓகே, இது வந்து எத்தனை வர்ச்சுவல் CPU வேணும், எவ்வளவு மெமரி வேணும் அப்படின்றது இன்ஸ்டன்ஸ் டைப். ஓகே, அண்ட் இஃப் ஐ கம் பேக் ஹியர், ஸ்டோரேஜ் வந்து தனி. ஸ்டோரேஜ் 8 GB தனியா இருக்கு. நம்ம வந்து விண்டோஸ் லாகின், இது வந்து லைனக்ஸ்க்கு. நம்ம ஒருவேளை விண்டோஸ்க்கு போனோம் அப்படின்னா விண்டோஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப் தனி. இஃப் ஐ கம் டவுன் ஹியர், ஸ்டோரேஜ் வந்து 30 GB. ஓகே, ஸோ இதுதான் இங்க பார்க்குறோம். ரெஃப்ரெஷ். நார்த் வெர்ஜினியா ரைட். ஸோ இதுதான் அந்த 30 GB தான் இங்க நம்ம அந்த ஒரு சர்வர் லான்ச் பண்ணிட்டோம். அதனால 30 GB அட்டாச் ஆகி இட் இஸ் பீங் யூஸ்ட். ஓகே, 30 GB. அதுக்கப்புறம் ஐ ஷோட் யூ நெட்வொர்க்கிங் ரைட், VPC அப்படின்னு சொல்லி காமிச்சேன். ஓகே, ஸோ இங்க ஒரு VPC இருக்கு. நெட்வொர்க்கிங் கான்செப்ட், அது நம்ம பின்னாடி பார்க்கலாம், VPC எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு VPC. ஓகே, அண்ட் தென் ஐ ஷோட் யூ சப்நெட் ரைட். ஸோ இங்க இருக்கு சப்நெட். ஒரு சப்நெட்ல வந்து இது அட்டாச் ஆயிருக்கு. ஒரு டிஃபால்ட் சப்நெட் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ if I go to account, right? Sorry, if I go to EC2 instance, right? Okay, so நான் ஸ்டோரேஜ் சொன்னேன். அடுத்தது வந்து நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்ல it is attached to a VPC called this VPC. Okay, it is attached to a subnet called this subnet. Okay, fine. So logged in, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் இன்னைக்கு இந்த லேப் முடிச்சுட்டு. Right? So I'm logged in. Connect. Okay, go to RDP client. இது வந்து விண்டோஸ் இல்லையா. ஸோ கோ டு RDP கிளைண்ட். நம்ம வந்து RDP மூலயமா கனெக்ட் பண்ணுறோம். ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். ஓகே, லைனக்ஸ் எல்லாமே SSH, செக்யூர் ஷெல், கமாண்ட் லைன் மூலயமா கனெக்ட் பண்ணோம். இது வந்து GUI
ஓகே ஸோ GUI மூலியமா கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கிளிக் ஆன் கனெக்ட் யூசிங் RDP client. Click on download remote desktop file. Okay, file got downloaded here. Let me open that. இது வந்து இட்ஸ் ஆஸ்கிங் ஃபார் பாஸ்வேர்ட். நமக்கு வந்து கீ தான் இருக்கு இல்லையா? கீ வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஸோ ஹியர் there's an option to get password. So let me click on get password. இங்க வந்து it says provide your key. ஓகே கீ கொடுத்தீங்கன்னா I'll give you a password to log in அப்படின்னு சொல்லுது. So let me upload my key. Okay, downloadsல I have my key. I called it what, Windows? Correct. Windows key 2027. Sorry, 27 Feb 26 அப்படின்றது key download பண்ணிருக்கோம். So I'm uploading my key and it has given me a password. Copy that password and then paste it here and log in. Okay, so I'm logging in. As you know, முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லையா? ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது it will be in factory reset mode. Okay, out of the box server. அதுல வந்து எதுவுமே இன்ஸ்டால் ஆயிருக்காது. எவ்ரிதிங் வில் பி இன் டிஃபால்ட் செட்டிங்ஸ். ஓகே எந்த ஒரு அடிஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ் கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்காது. எவ்ரிதிங் வில் பி இன் டிஃபால்ட் செட்டிங்ஸ். ஸோ இதுலயுமே வந்து எல்லாமே டிஃபால்ட்ல இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு விண்டோஸ் சர்வரா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ விண்டோஸ் சர்வரா கன்வெர்ட் பண்ணணும் போது எக்ஸ்கியூஸ் மீ ஒரு வெப் சர்வரை கன்வெர்ட் பண்ண போறோம். வெப் சர்வரை கன்வெர்ட் பண்ணணும் போது அந்த வெப் சர்வருக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ லைனக்ஸ்ல வந்து HTTPDன்றது இன்ஸ்டால் பண்ணோம். இட் வாஸ் ரன்னிங் அப்பாச்சி. ஓகே அப்பாச்சி யூஸ் பண்ணி ஒரு வெப் சர்வர் கிரியேட் பண்ணோம். இங்கே அதே மாதிரி HTTPD சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். லெட்ஸ் see how that's done. ஓகே ஸோ இதை மினிமைஸ் பண்ணிட்டு I'll go to டாக்குமெண்ட்ல செகண்ட் ஒன். ஓகே செகண்ட் ஒன்ல if I come down, right, ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிட்டோம். ஓகே AMI செலக்ட் பண்ணிட்டோம். இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிட்டோம். போர்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே 3306 சாரி 3389 அண்ட் தென் போர்ட் 80. ஓகே அதுக்கப்புறம் RDP கிளைண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணிட்டு வி இன்ஸ்டால்ட். அதுக்கப்புறம் இந்த சர்வர் லாகின் பண்ணிட்டு இதுல வந்து வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லைன் மட்டுமே போதும் இது அடிஷ்னல் சப்போர்ட்டிவ் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்றது. பட் எனிவே ஃபார் லேப் ரைட் வி வில் இன்ஸ்டால் ஆல் த்ரீ. சர்வருக்குள்ள போயிட்டு let me go to command prompt cmd enter PowerShell install பண்ணலாம். Okay, sorry, it's a PowerShell command. I'm sorry. So go to PowerShell. Okay, Windows PowerShell. Okay, go to Windows PowerShell. Paste the commands here. ஒன்னொன்னாவும் paste பண்ணலாம். We can paste all at the same time. Both works. Copy பண்ணியாச்சா? So let me copy it. Paste it. It's going to take some time. விண்டோஸ்க்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற சர்வர் அந்த ஃப்ரீ டியர் எலிஜிபிள் சர்வர் வந்து விண்டோஸ்க்கு ஆக்சுவலாக சின்னது அது. அதனால இட் வில் பி ஸ்லோ. ஓகே ஸோ அதனால கொஞ்சம் டைம் ஆகும். பட் இஃப் வி ஹேட் சோசன் அண்ட் சர்வர் வித் மோர் virtual CPU and RAM, right?
அது உடனே டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிடும். So let it run. Right, let it run. While that's running, right? அது ஒரு விண்டோஸ் சர்வர். நம்ம லாகின் பண்ணிட்டோம், வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்றோம். இட் வில் பி இன்ஸ்டால்ட் இன் சம் டைம். ஓகே. ஓகே, இது வந்து ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணது. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் கண்டென்ட்க்கு ஒரு HTML, CSS, இமேஜஸ் அதெல்லாம் சர்வ் பண்றதுக்கு இட்ஸ் டூயிங் சம் செட்டிங் சேஞ்சஸ் இன் த சர்வர். ஃபைன். ஸோ அடுத்தது ஒரு டிஃபால்ட் பேஜ் வந்து கிரியேட் ஆகும். அங்க அப்பாச்சியில் /war/www/html அந்த டைரக்டரியில எந்த ஃபைல் போட்டாலும் அந்த ஃபைல் எடுத்து அது பப்ளிஷ் பண்ணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து inetpub, ஓகே, இன்டர்நெட் பப் /www root அப்படின்ற ஃபோல்டர். ஓகே. ஸோ அந்த ஃபோல்டர்ல தான் அந்த வெப் சர்வருக்கான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அங்க வந்து நம்ம என்ன ஃபைல் போடுறோமோ அதை எடுத்து இட் வில் பப்ளிஷ் டு இன்டர்நெட். ஓகே, ஃபைன். ஸோ அதை நம்ம பண்ண போறோம். நமக்கு வந்து விண்டோஸ் இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ லெட்ஸ் டவுன்லோட் தட். லோக்கலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட், லோக்கலில் டவுன்லோட் பண்ணிட்டு லெட்ஸ் unzip it. ஓகே, இட் இஸ் unzipped. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா we have styles.css, index.html. நேத்து மாதிரியே there are some images, right? Bunch of images here. Okay, so bunch of images. அதை வச்சு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வெப்சைட் will look like this. Okay, index.html அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ், இந்த கம்ப்ளீட் ஃபோல்டருக்குள்ள ஒரு கண்டென்ட், உள்ள இருக்கிற கண்டென்ட் அதை தான் நம்ம காப்பி பண்ணி அந்த சர்வரில் புஷ் பண்ண போகிறோம். தெர் ஆர் மெனி வேஸ் வி கேன் டூ இட். விண்டோஸில் மோஸ்ட்லி காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இட் வில் ஒர்க் ஜஸ்ட் லைக் தட். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஹியர். இங்கே வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ லெட் மீ கோ டு ஃபோல்டர் ப்ரௌசர். மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். லெட் மீ கோ டு ஃபோல்டர் ப்ரௌசர் and then go to this PC and then go to C. Cல வந்து inetpub குள்ள www root. இங்க வந்து ஒரு சில ஃபைல்ஸ் இருக்கு, ஒரு HTML ஃபைல் இருக்கு. ஸோ இதுதான் டிஃபால்ட் ஃபைல். ஓகே, ஸோ இதை ஓப்பன் உள்ள லோக்கலாக நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இட்ஸ் கோன் ஷோ மீ சம் கண்டென்ட். ஓகே, ஸோ இட்ஸ் ஷோயிங் சம் கண்டென்ட் லோக்கலாக அந்த index.html. ஓகே, நான் இந்த ஐபியை ப்ரௌசரில் போட போகிறேன் இப்போ. லெட் மீ மினிமைஸ் திஸ். Wait a minute. Go here. Okay. So go to console. Right. இந்த ஐபி எடுத்து I'll put it in the browser. ஓகே, இங்க ஒரு பேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, விண்டோஸ் சர்வர்ல இருக்கிற பேஜ். ஸோ லைக் ஐ செட், அந்த ஃபோல்டர்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் இன்டர்நெட்ல வந்து பப்ளிஷ் ஆகும்.
இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள என்னுடைய கஸ்டமைஸ்டு கண்டென்ட் அதை நான் எடுத்துட்டு போய் போட்டேன் அப்படின்னா அது இன்டர்நெட்ல பப்ளிஷ் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபைல் தான் இருக்கு, அதனால இட் இஸ் கெட்டிங் பப்ளிஷ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ டு தட் சர்வர். ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இங்க இருக்க ஃபைல்ஸை டெலீட் பண்ணிடுறேன். பிகாஸ் ஐ வாண்ட் ரீப்ளேஸ் இட். Control A or Control A, delete. Okay, Control A, delete. Okay, got deleted. இங்க வந்து refresh பண்றேன். There's nothing there. Okay, started throwing error. ஃபைல் எதுவும் இல்லை, சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஓகே, ஸோ என்னுடைய லோக்கல் போயிட்டு என்னுடைய லோக்கல்ல இருக்கிற இந்த ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, 3 ஃபைல்ஸ் ஒரு ஃபோல்டர். ஓகே, காப்பி that. Go into the server. And then paste it. Right click paste. Okay, I pasted them. இன்னும் refresh ஆகல. பேஸ்ட் பண்ணிட்டோம் தானே? Paste it here. சம்டைம்ஸ் டிலே இருக்கும், டிலேனா லேக் இருக்கும், பேஸ்ட் ஆயிருக்கும். பட் இங்க சம்டைம்ஸ் அது காமிச்சிருக்காது. ஓகே, ஸோ காட் இட் பேஸ்டட். இப்போ let me go and refresh the page. Okay, refresh the page. All my files got deployed. Okay, so deployment is basically a simple deployment is basically ஃபைல்ஸை வந்து ப்ராப்பர் டெஸ்டினேஷன்ல காப்பி பண்றது. அது வந்து லெவல் 1 டிப்ளாய்மெண்ட்னு சொல்லலாம். இது வந்து ஒரு HTML ஃபைல்ஸ், இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஃபைல்ஸாக இருந்தால் பேசிக் காப்பி இஸ் கால்ட் அஸ் டிப்ளாய்மெண்ட். இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது ஒரு ஜாவா ஃபைல் இல்லை ஜாவா ஆப் அப்படின்னும் பொழுது ஒரு ஃபைல் வந்து காப்பி பண்ணிட்டு அப்புறம் அந்த ஃபைலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும் டிப்ளாய்மெண்ட். அதெல்லாம் டெவாப்ஸில் வரும். ஓகே, பட் பேசிக்கலி ஒரு டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது கொடுக்குற ஃபைலை காப்பி பண்ணி டெஸ்டினேஷன் பாத்தில் மூவ் பண்ணுறது. சர்வருக்கு டெவலப்மெண்ட் டீமுக்கு ஆக்சஸ் இருக்காது. ஓகே, மோஸ்ட்லி கிளவுட் டீமுக்கு தான் ஆக்சஸ் இருக்கும். அந்த கிளவுட் டீமுக்கு அந்த ஆர்டிஃபேக்ட் கொடுக்கும்போது கிளவுட் டீம் எய்தர் மேனுவலி ஆர் த்ரூ ஆட்டோமேஷன் அது புஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரைட், ஃபைன். ஸோ திஸ் இஸ் விண்டோஸ் சர்வர் டிப்ளாய்மெண்ட். நம்ம என்ன பண்ணோம், ஒரு விண்டோஸ் சர்வர் லான்ச் பண்ணோம், வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் வந்து அதில் காப்பி பண்ணோம், அண்ட் டிப்ளாய்மெண்ட் இஸ் டன். ஓகே, கொஞ்சம் தேரி பார்க்கலாம். நான் டே 6க்கான கண்டென்ட் அமைச்சிருக்கிறேன் உங்களுக்கு. டே 5ல ஒரு சின்ன தியரி இருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த டயக்ராம் தான், பட் திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஆஸ் கஸ்டமர் இன்டர்நெட்ல நம்மளோட இந்த ஐபி ஆர் டிஎன்எஸ் நம்ம போடுறோம். இட் ஃபர்ஸ்ட் லீவ்ஸ் அவர் டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் அண்ட் தென் கோஸ் டு இன்டர்நெட். இன்டர்நெட் போயிட்டு அமேசான்குள்ள இன்டர்நெட் கேட்வேக்குள்ள போகுது இல்லையா? இது எல்லாமே யூசர் ரிக்வெஸ்ட். இன்டர்நெட் கேட்வேக்குள்ள போகுது. இன்டர்நெட் கேட்வேக்குள்ள போன பிறகு EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ள போகுது. ஓகே, EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது CPU கெப்பாசிட்டி அண்ட் ரேம், அவ்வளோதான் இல்லையா?
பட் டேட்டா எல்லாமே இதில் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஒரு அடிஷ்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு, அதில் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்பாச்சி என்ன பண்ணுது, ஸ்டோரேஜில் ஓகே அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிட்டு அந்த டேட்டாவை திரும்ப வாங்குது. ஓகே, திரும்ப வாங்குது. ஸோ இது வரைக்கும் யூசர் ரிக்வெஸ்ட். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸை ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி நடக்கிறது இட்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸிங். ஓகே. அதுக்கப்புறம் அங்கிருந்து ரிட்டர்ன் டிராஃபிக். அப்ளிகேஷன் வந்து சாரி, அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிடுச்சு. இப்போ now it wants to send the results back to the customer. So sends an HTML response to internet gateway. Internet gateway internet அனுப்புது. இன்டர்நெட்ல இருந்து it comes back to our browser. Okay. So this is how it works. நம்ம சிம்பிளா ஒரு ஐபி போட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறோம், பட் பிஹைண்ட் த சீன்ஸ் ரைட் இத்தனை ஹாப்ஸ் இருக்கு. கோஸ் டு இன்டர்நெட், அதுக்கப்புறம் அமேசானோட இன்டர்நெட் கேட்வே, அதுக்கப்புறம் EC2 இன்ஸ்டன்ஸை ஹிட் பண்ணுது. EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து அதை ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுது. பின்னாடி ஸ்டோரேஜ்ல இருந்து கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ இல்லை யூசர் என்ன கேட்குறாங்களோ அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிட்டு இட் கிவ்ஸ் பேக் அண்ட் HTML ரெஸ்பான்ஸ். அது திருப்பி இன்டர்நெட் கேட்வேக்கு வருது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் வருது, அண்ட் தென் இட் கம்ஸ் பேக் to us, the customer or the user. All right, fine. Time now is 9:31. Okay, fine. இன்னொரு தியரி இருக்கு, பட் அது நம்ம மண்டே பார்க்கலாம். ஃபைன். இப்போதைக்கு let me stop here. Time for lab. ரைட். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க, we will discuss. இல்லைன்னா let's do the lab.